வணக்கம் மேஷ ராசி அன்பர்களே, நான் உங்கள் பள்ளிக்கரணை சித்தர் ஜோதிடர். 2026 ஆண்டு பிறந்தாச்சு. தை மாத ராசி பலனை பள்ளிக்கரணை சித்தர் ஜோதிடர் சொல்கிறேன். மேஷ ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த மாதம் குதூகலமான மாதம் என்று நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது. என்ன சாமி இப்போமே மூச்சு கண்ணை கெட்டுதுன்னு சொல்லி நடிகர் வடிவேலு ஒரு படத்தில் ஒரு வசனம் பேசுவார். அது மாதிரி, சாமி ஆரம்பமே நீங்கள் என்ன சாமி இப்படி சொல்கிறீங்க, 7.5 சனி மேஷ ராசிக்கு நடக்குது, இந்த நேரத்தில் தை மாதத்தில் குதூகலன்னு சொல்கிறீங்க அப்படின்ட்டு எனக்கு நீங்கள் சொல்கிறது கேட்குது. உண்மையிலே இந்த மாதம் ஒரு குதூகலமான மாதம்தான். ஏனென்று சொன்னால், தை மாதத்தில் செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு அதிபதி. அவர் 10வது வீட்டுக்கு, உங்கள் ராசிக்கு 10வது வீட்டு மகர வீட்டிலே உச்சம் பெறுகிறார். மேலும் உங்கள் ராசிக்கு 5வது அதிபதியாகிய சூரிய பகவானும் தனுசு வீட்டிலிருந்து மகர வீட்டிற்கு இந்த ஜனவரி மாதம் 14ஆம் தேதி பயிற்சி ஆகிறார். அதாவது தை 1க்கு அவர் இங்கே வந்துடுவார். சுக்கிர பகவானும் அதுபோல் உங்கள் ராசிக்கு 2வது அதிபதி, அவரும் இடம்பெயர்கிறார். இந்த மாதிரி கிரகங்கள்லாம் இடம்பெயர்றதுனால இந்த மாதத்தில் உங்களுக்கு ஒரு நன்மையான மாதமாகவே அமைகிறது. நீங்கள் யாரிடத்திலாவது கைமாற்றுக்கு பணம் கேட்டிருந்தாலும் அந்த பணம் உங்கள் கைக்கு வந்து சேரும். ஆன்லைன் தொழிலில் ஈடுபட்டவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஏற்றமிகு மாதமாக இந்த மாதம் அமையும். பங்கு சந்தையில் முதலீடு செய்யலாம். இந்த மாதம் நல்ல ஒரு லாபத்தை பெறலாம். மேலும் ரியல் எஸ்டேட் இந்த மாதிரி போன்ற தொழில்கள், ட்ராவல்ஸ் தொழிலெலாம் இருப்பவங்களுக்கு இந்த மாதம் ஒரு ஏற்றமிகு மாதமாக அமையும். மேலும் இந்த மாதத்தில் உங்களுக்கு ஆடை ஆபரணங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கப்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் இந்த மாதத்தில் முருகப்பெருமானை வழிபட்டு வந்தால், செவ்வாய்க்கு அதிபதி முருகப்பெருமானை நீங்கள் வழிபட்டு வந்தால் உங்கள் வாழ்வில் ஏற்றமிகு மாதமாகவே தை மாதம் இருக்கிறது என்றால் அது மிகையல்ல.